நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப விஜயனுடைய பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த முறை அவர் பேசிய பேச்சுக்களோடு இந்த பேச்சை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுடைய கருத்து புரிதல் என்னவா இருக்கு? கூடுதலா தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் அவர் வந்து இந்த தடவை தான் முதல் முறையா முன் வச்சிருக்கிறார். அதை எப்படி பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக போன முறை பேசியதை விட இந்த முறை ஒரு ஆவேச பேச்சு, அவருடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் தருகிற ஒரு பேச்சு. திமுகவை ஒரு அரசியல் எதிரியாக கருதி கொண்டு அவர் களமாட போகும்போது இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவரது தொண்டர்களுக்கு மேலும் உற்சாகத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் கொள்கை எதிரியான பாஜகவையும் அவர் விட்டு வைக்கல. அதுவும் தமிழ்நாடு என்கிற தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத விஷயங்கள், மும்மொழியை திணிக்கிற விஷயங்கள் போன்ற பல ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி கொண்டு நிதியை கொடுக்காமல் இருக்கிற விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் பேசிவிட்டு அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு வந்து பலருக்கு தண்ணி காட்டிய ஒரு மாநிலம் என்கிற ஒரு விஷயத்தை முன்னுக்கு வைக்கிறார். ஆக்சுவலா எங்களுக்கு ஏன் தமிழ்நாடுன்னா உங்களுக்கு ஏன் அலர்ஜின்னு மத்திய அரசை பார்த்து கேட்கிறார். ஸோ இந்த மாதிரி மாநில அரசுடைய செயல்பாடுகள் அல்லது ஸ்டாலினை பற்றின விமர்சனம் அல்லது மத்திய அரசை பற்றிய செயல்பாடுகள் அல்லது மோடியை பற்றிய விமர்சனம்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கிறத பார்க்குறோம். இது அவர் தொண்டர்களுக்கு கொடுக்குற ஒரு செய்தியாக கூட நான் பார்க்குறேன். தேர்தலை நோக்கி போகும்போது நமக்கு யார் எதிரிகள் அப்படின்றதுல மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்களும் நமக்கு எதிரியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி என்று அவர் சொல்கிறார். தங்களை ஒரு முதன்மை சக்தி, தான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் என்கிற அந்த அடிப்படையில் அவர் சொல்கிற இந்த விஷயம் முக்கியத்துவம் பெறுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இனிமேல் அவர் கூட யார் போனாலுமே அவர் கூட கூட்டணியில் இருக்கலாமே தவிர, அவர் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரே தவிர, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற பொறுப்புல தாவேகா தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார் அவர் ஆக்சுவலா. அதனால இனிமேல் எந்த கட்சியாவது அவர் கூட இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்கிற ஒரு விஷயம் அரசியல் உலகில் பேசப்பட்டிருக்கிற சூழல்ல இனிமேல் வேற யாராவது எந்த கட்சியாவது தாவேகாவோட கூட்டணி அமைச்சால் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு கீழே கூட்டணிக்கு தாவேகா தலைமை தாங்குற அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் இனிமேல் யாருமே அவரோட கூட்டு சேர முடியும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர் வந்து முதன்மை சக்தி என்கிறத மறுபடியும் சொல்லியிருக்கார். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அவருடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோ பாஜகவோ தனியாக சேர்ந்து கூட கூட்டணி அமைச்சா கூட மக்கள் வந்து திமுக எதிர்ப்பை கடுமையாக எடுக்கும்போது அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம திசை திருப்பிடலாம் அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா விஜய். அதற்காக தான் அவர் வேலை செய்கிறார். அவருடைய பேச்சுக்கள் அதைத்தான் காட்டுகின்றன என்பது என் கருத்து. இல்ல, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டதுனால விஜய் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ்க்குள்ள போறாரா? இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுல யார் முன்னணியில இருக்கிறான்னு நீங்க பாக்குறீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல? இல்ல நெருங்க யாருக்கு அது சாதகமா இருக்கும்னு நினைக்கலாம் திருப்பிரியா? இல்ல, இப்போ தோல்வி வச்சிருக்காரு விஜய். அவர் இறங்கி போகும்போது நிச்சயமாக அவர் ஆதரவை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அவர் வந்து பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்யும் போது இன்னும் எந்த மாதிரியான வேகமான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார் பார்க்கணும். பட் அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விஜயை பற்றி பேசும்போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இதுவரையும் தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, பாஜக, சீமான் போன்ற பல கட்சிகளை வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. அதிலிருந்து மாறுபட்டு ஒரு இளைஞர் கூட்டம் வந்து விஜய் பின்னாடி இருக்கிறது என்பது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற நிதர்சனமான ஒரு உண்மையாக நான் பார்க்குறேன். ஆனால் அந்த கூட்டம் வந்து இவர் ஆட்சியில் ஏற்றுற அளவுக்கு செல்வாக்கோடு இருக்காருன்னா அது இன்னும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, இந்த ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஒரு புதிய ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, தாவேகா வந்த பிறகு இந்த கட்சிகள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பீட் அண்ட் ட்ராக்ல ஏற்கனவே போன கட்சிகளை விட்டு ஒரு புதுசா வர ஒரு கட்சிக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமா வேண்டாமா என்கிற தீர்மானிக்கிற ஒரு லெவலில் ஒரு மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட பேர் வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும்போது அவர்களுடைய வாக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து விஜய் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு அதை பெற்றிருக்கிறார் என்பதை வந்து இனிமேல் போக போக தான் தெரியும். ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திட்டார். அதாவது தாவேகா டிஎம்கே தான், அதற்கும் டிஎம்கேக்கும் இடையே போட்டி என்று சொல்லுகிற போது அது அவர் கூட யார் வந்து சேர்ந்தாலுமே சரி அவருக்கு தான் அவங்க இருக்கணும், நான் தான் முதல்வர் கேண்டிடேட், முதன்மை சக்தி நான் தான் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். அடுத்து அவர் களப்பணியில் ஈடுபடும் போது மாவட்டங்கள் தோறும் பிரச்சாரம் பண்ணும்போது இன்னும் எந்த விதமான ஒரு ஆவேசத்தை அல்லது ஆவேசமான பேச்சை கருத்துக்களை அவர் முன்வைப்பார் என்பதை அவரோட தொண்டர்கள் அவரோடு எதிர்பார்ப்பார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகவிடாமல் தன்னை நோக்கி திருப்புவதற்கான ஒரு முயற்சியில முழுமையாக அவர் இறங்குவார் என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.